ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க, நம்ம இன்றைக்கி சேனல் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு அருமையான ஒரு சுவையான ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். ஒரு அவசரமான ஒரு குழம்பு. டக்குன்னு வெளியில் போனோன்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சிட்டோம்னா, குழம்பு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தினமும் என்ன குழம்பு வைக்கிறது, என்ன குழம்பு, ஒரு 1/4 மணி நேரமாவது ஒரு லேடிஸுங்க அது ஒரு டென்ஷனாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், அந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்ன இந்த அளவுக்கு சின்ன சைஸு நெல்லிக்காய் சைஸ் தான் புளியை ஊற வச்சு வச்சிடலாம், கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் கடாய் வச்சுருக்கேன், பற்ற வச்சுக்கலாம் கேஸு. 4 வரமிளகா, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன். இதை நம்ம அப்படியே லேசான தீ வச்சு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம். அது இல்லாமல் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது அது நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது ஒன்றும் வேலை இல்லை. இது வறுத்து அரைச்சிட்டு நம்ம தாளிச்சு விட்டுற வேண்டியது தான், கடனாயிடும். பாருங்க, சீரகம்லாம் நல்லா வெடித்து வர சவுண்டு கேட்குது. இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுந்துச்சு. நம்ம இதை ஏமா இந்த மாதிரி லேசான தீயில் வறுத்துட்டு இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நம்ம இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடலாம். இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன கரண்டி தான் அது. கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு விஷயம், பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 பல்லு அளவுக்கு. இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இல்லை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன், இதில் ஊற்றிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். அதுக்கு நம்ம இது ஆறிட்டு அது மசாலாலாம் வறுத்து வச்சுட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் பக்கத்து ஸ்டவ்வில் வதங்குது. இந்த புளியை கரைச்சி நான் இந்த பாத்திரத்தில் வடிகட்டி வச்சிட்டேன். நம்ம அதில் மஞ்சள் சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு. கல்லுப்பும் அதில் போட்டுடலாம், இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும் காரம். டேஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரிசியாக அரைச்சாச்சு. வெண்ண மாதிரி நம்ம இதில் போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், புளி உப்பு அந்த அரைச்ச மசாலாலாம் இதில் கலந்தாச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புல ஊற்றிடலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச புளி தண்ணி இதில் ஊற்றிடலாம். இந்த தக்காளி எண்ணெயோட இது பார்க்க தான் அப்படி தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கொதிச்சோடனே திக்னஸ் ஆகிடும். ஏன்னா அதில் அரைச்சிருக்க இது தனியா அந்த மாதிரி மிளகாலாம் சேர்ந்ததுனால திக்காகிடும். இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்து செக் பண்ணிடலாம். நாலு வரமிளகாய் போட்டேன், உப்பு கரெக்டாக இருக்குது. ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு 1/2 ஸ்பூனு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில மிளகா 4 போட்டாலே நல்லா காரம் இருக்கும். இந்த வெயில் டைமில் நிறைய காரம் வேணான்னு கம்மியாக போட்டேன், அது காரம் கம்மியாக இருக்குது. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருவாங்க. நடுவு ஒரு வாட்டி கலந்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு. பூவே 2 கொதிச்சோடனே மறுபடியும் மூடி வச்சிடலாம். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே நல்லா திக்னஸாக ஆகிடுச்சு. பாருங்கள், இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த குழம்பு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம்.
எவ்வளோ தண்ணியாக அந்த குழம்பு எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லாயிருக்கும், வீடு ஃபுல்லாக வாசனை நல்லா. அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். அவசர குழம்பு இந்த மாதிரி வச்சுட்டு வாய்க்கு ருசியாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தூவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மாற்றிட வேண்டியதான். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்துட்டேன். எவ்வளோ அருமையாக திக்னஸாக இருக்குது பாருங்கள். அந்த குழம்பு நல்லா அருமையாக இருக்கும். நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த சாப்பாடில் இந்த குழம்புக்கு பெருசாக ஒரு சைட் டிஷ் இல்லைனாலும் நம்ம ஒரு வத்தல் அப்பளம் ஏதாவது ஒரு பொரிச்சு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக நல்லா அருமையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல டேஸ்ட் இருக்குங்க. நீங்களே இந்த மாதிரி ஒரு அவசரமான டைமில் டக்குன்னு ஒரு இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.